டேபிள் வைக்கணும் நிறைய பேர் கட்டிட்டு இருந்தாங்க. பட் கடைசியாக கட்ட டேபிள் தான் கிடச்சிதா? மர டேபிள் தான் கிடச்சிதா? என்ன சாப்பாடு நீங்கள் பாப்பாங்க? கேரட்டா? கேரட் சாதமா? இப்படி சாதம் வடிச்சு அந்த இதில் போட்டு கலரதா வடிச்சிட்டு அவளுக்கு அளவுக்கு மிஞ்சி சாப்பாட்டுல போட்டு கலக்கி குத்துட்டு வந்துருவியா? இப்போ கேஸ் இருக்குது, ஈஸியாக இருக்குதுல்ல. மழை வந்தாலும் விறகு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சூப்பர். என்ன வந்து ஸ்லாப் மாதிரி கட்டியா அது இந்த கல்லாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதானா? தண்ணி இருத்தா எடுத்துருக்க மாட்டீங்க. நல்ல ஐடியா இருக்கு இது. நாங்கள் சிங்கில் போட்டு அப்படியே பிடிச்சிட்டே இருப்போம் தண்ணி வடிகிற வரைக்கும். கரெக்டாக பிடிச்சிடும். தீபா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு பார்த்து. என்ன வாய்ஸ் போன் பண்ண வாய்ஸ் கொஞ்சம் டல்லா இருந்தது, முகலாம் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்கு. என்ன விஷயம்? மாமா இறந்துட்டாரு. தாய் மாமா இறந்துட்டாரா? எப்போ? வெள்ளிக்கிழமை. அப்படியா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, கவலையா இருக்குது. ஒரே ஒரு மாமா, 5-6 மாமா இருந்தா கூட பரவாயில்ல, போட்டு இன்னொரு மாமா இருக்குதுன்னு நினைச்சுக்காங்க. ஒரே ஒரு மாமா. எப்படி உடம்பு சரியில்லாம தரல? ஆமாயா, குடிச்சு உடம்பு இதுவாயிடுச்சு. சாப்பாடு இல்லாம, ஒண்ணு இல்லாம, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒண்ணுமே இல்லாம வெறும் சாராயம் யாரும் பார்க்காமல விட்டாங்க, கவனிக்காம. இவங்க அம்மாவுக்கு அண்ணனா தம்பியா? அண்ணன். அண்ணனா? என்ன ஊர்ல இருக்காங்க? எங்க இருந்தாரு? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரு திருக்கோணம். 5 பசங்க, 3 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பசங்க. அவரை கல்யாணம் பண்ணி ஒரு பிரச்சனை ஆகி அவரு பொண்டாட்டி வேண்டான்னு சொல்லி 2 ஆம்பளை குழந்தை தூக்கின்னு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து 2 பொம்பளை குழந்தை, ஒரு ஆம்பளை குழந்தை அவங்க எடுத்துக்காங்க. எங்க அத்தை எடுத்துக்காங்க. அவர் எடுத்தோடனே எல்லாம் பிரிஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அது அவங்க பிரிஞ்சு. அப்புறமா வந்து கூப்பிட்டாரு, வா பொண்டாட்டி குடும்பம் நடத்தி சாப்பிடணும் அவர் கூப்பிட்டாரு. ஆனா அவ வரமாட்டேன்றாங்க, அந்த பொம்பளை வரமாட்டாங்க. அது என்ன காரணம் நம்மளுக்கு தெரியாது, ஆனா வரமாட்டேன்றாங்க. அதனால இவருக்கு அப்படியே கவனிக்காம விட்டு தனியா இருந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி இறந்துறாரா? இல்லையா, அப்ப கூட தனியா இருந்தாலும் பொம்பளை அவர். ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, சரசபமா இருந்தாரு அவர். எப்படின்னா அவர்தான் சோறு ஆக்குவாரு, அவர்தான் எல்லாம் பண்ணுவாரு, அவர்தான் குழந்தைங்களுக்கு நல்லா பாத்துப்பாரு. வேற ஆம்பளைங்க இருந்திருந்தா அவளை பாத்துருக்க மாட்டாரு. 20 வருஷமா கூட இருந்திருக்க மாட்டாரு. வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், வேற வாய்க்கு நிறுத்திடலாம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. இப்படி பொண்டாட்டி இறந்துறாங்க, வேற கல்யாணம் பண்றாங்க எங்க ஜாதியில. ஆனா இவரு அப்படி கிடையாது, சங்காயம் அவரு. அதே கவலை ஆயி போச்சு. ரொம்ப வயசானவரா? எவ்வளவு வயசு இருக்கும்? ஒரு 45 வயசு இருக்கு. 45 வயசு இருக்கும். 45 வயசு தான் இப்போ விறகுற வயசு இல்ல. 45, 47, 45, ஒரு 48 இருக்கும். நீங்க எல்லாரும் போனீங்களா? எல்லாம் போனேன். என் மாமா ஆயிடுச்சு, நான் போகாம. சரி சரி. நீங்க ஏற்கனவே போய் பாத்துறீங்களா? இப்ப ரொம்ப நாள் எனக்கு என் மாமனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. என் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்தான் என்ன வளர்த்தாரு, ஆளாக்குனாரு. எப்படியே தாய் மாமன்னாவே ஒரு தனிதான். வேற எத்தனை மாமன் எந்த உறவுல மாமாவா இருந்தா தாய் மாமன் உறவு தான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு உறவு. ஆனா என் வீட்டுக்காரர் ஊட்டி போயிட்டாருன்னு சொல்லி கூட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், கவலை இருந்தார். அனைது குழந்தைக்கு ஊட்டி போனாரு, பாவம் இந்த குழந்தை என்ன பாவம் பண்ண வந்ததுன்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்ட வேதனை பட்டார். ஆனா என் வீட்டுக்காரனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பின்னு சொல்லிக்கணும் இருப்பாரு அவர். என் தம்பி, என் கூட பிறக்காத தம்பின்னு சொல்லிக்கணும். ஆனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இந்த மாதிரி சாவு கூட அவங்க வரல. சாவு வரலையா? தெரியுமா? சொன்னீங்களா? எல்லாம் தெரியும், நான் வீடியோ எல்லாம் சுட்டுருக்கேன். எல்லா பேருக்கு அப்படி இன்னும் வரல. நேரத்தோட வந்து பார்க்க முடியாது. இவ்வளவு பாசமா இருந்தாருங்கிறீங்க. என்ன சரி 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 விடுங்க. 3 கோழி கொடுத்தாருப்பா,
அவருக்கு என் வீட்டுக்காருக்கு 3 சேவல் கொடுத்தாரு. சண்டை சேவல் 3 கொடுத்தாரு. சும்மா எடுத்து போய் வளர்த்துக்கோ மருமவளைன்னு சொல்லி அந்த சேவல் வித்தனது கூட காசெல்லாம் 1 ரூபாய் தரு. சும்மாதான் எடுத்து போய் வளர்த்தாங்க. வேற இருந்திருந்தா யாரு எதுனா ஒரு பொருள் கொடுத்திருந்தா காசு கேட்பாங்க அதுக்காக. ஆனா எங்க மாமா ஒண்ணுமே கேட்கல. அந்த அளவுக்கு மருமகன்ற ஒரு உரிமையால இருக்கு, பாசமா இருக்கு. எப்ப வந்தாலும் சோறு தண்ணி இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. தட்டுல போட்டு கொடுத்துருவாரு, தண்ணி கொடுப்பாரு. அவர் சொம்புல அவர் குடிக்கிற சொம்புல எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. தண்ணி ஊத்தி அப்புறம் சாப்பாடு போட்டு தட்டுல சாப்பாடு போட்டு. நான் ஒரு ஜாதியில கட்டி இருக்கிறேன், எங்க மாமா ஒரு ஜாதி, எதுவும் கொடுக்க மாட்டாங்க எங்க ஜாதியில, தட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனா அவர் அப்படி இல்லை, என் பொண்ணு என் குழந்தை, என் பொண்ணுன்னு தான் சொல்லுவார். அவர் மருமகன் நல்லா சொல்ல மாட்டார். என் பொண்ணு என் குழந்தை, என் குழந்தை என் தட்டுல சாப்பிடுவா, தண்ணி குடிப்பா, எல்லாம் குடிப்பா அப்படி சொல்லி அவர் சொம்புல தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு தட்டுல கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. வேற ஆள் இருந்திருந்தா நம்ம ஒரு ஜாதியில கட்டி இருக்கிறவங்க பிளாஸ்டிக் கிண்ணத்துல கொடுக்கலாம், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல கொடுக்கலாம்னு நினைச்சிருவாங்க. ஆனா எங்க மாமா அப்படி கிடையாது. அவர் குணமே தனி. அவர் மேல இருக்கிறாரு, நாங்க கீழே. என்னன்னா எங்களுக்கு ஒரு கஷ்டம் எப்படின்னா, அவர் ஊரோட இருக்கும்போது நாங்கெல்லாம் சரியா கவனிக்கல. அதுதான் எனக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நான் சொன்னேன் அப்ப கூட, மாமா குடிக்காத, எதுக்கு குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டுக்கிற, நம்மளுக்கு யாரு இருக்காங்க, ஒரு அண்ணன் நம்ம குழந்தைக்கு நீவுக்கு செத்துட்டனா குடிச்சு, இந்த குழந்தைங்க எல்லாம் யாரு பார்ப்பாங்க கேட்டேன் நான் அப்ப கூட. என்ன செய்யலாமா, குழந்தைங்க நிறைய சரியா நடக்க மாட்டேந்தே, குறுக்க வைய போகுது, குழந்தைங்க என் பேச்சு கேட்க மாட்டேந்தே, இப்படி நடக்குதே அப்படி நடக்குதே, நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் அப்படின்னு. ஒரு ஆம்பளை உண்டே நின்று சம்பாதிப்பார், எல்லாம் வருது. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி விட்டாரு, சம்பாதிச்சாரு, வீடு கட்டினாரு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி விட்டாரு, ஒரு பேத்தி பிறந்தது. வேற ஆம்பளைங்க இருந்திருந்தா அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. யார் வீட்டும் நிக்க மாட்டாரையா அவரு. ஐயோ அவரு மானஸ்தர், யார் வீட்டுல வாசல்ல கூட நிக்க மாட்டார், யாருக்கிட்டவும் பேச மாட்டார். குடிச்சாலும் சரி குடிக்கலன்னு சரி, அவ பாட்டுன்னு போற, அவ பாட்டுன்னு வருவார். யார்கிட்ட பேசி இத குடிக்கிறாங்க நிறைய பேர் சண்டை வாங்குவாங்க பேசி. ஆனா அவர் அப்படி கிடையாது. யார் வீட்டுல நிக்க மாட்டாரு, யார் வாசல்ல கூட போய் பேச மாட்டாரு. ஒரே ஒரு பிரச்சனை வந்து அவருக்கு நிறைய குடிப்பார். குடினா குடிச்சு இல்ல மறக்கணும்னா இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சோன்னா கூட குடிக்க மாட்டாரு. இல்ல குடிக்கணும்னு ஆசைப்பட்டா 50,000 காலி ஆகணும் சரி, 1,00,000 ரூபாய் காலி ஆகணும் சரி, அது குடிச்சுக்கணும். சரி, இப்போ அவர் ஒரு உதாரணம், அதாவது குடிக்கிறவங்க வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இல்லையா, அதுக்கு உங்க மாமா ஒரு உதாரணம். நீங்க என்ன ஒரு தீபா, நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க அந்த குடிக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் தீபாவையால? குழந்தை குட்டி நல்லா இருக்கணும்னா அந்த குடி மட்டும் நிறுத்திட்டு நான் உசுறு வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா அந்த குடினால குழந்தைங்க அனாதை ஆகுறது தெரிய மாட்டேன்றாங்க, அவங்க செத்து போயிடுறாங்க. ஆனா குழந்தைங்க அனாதை நிக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. எங்களுக்கு அப்பா இருந்து கூட எங்களுக்கு அப்பா ஆசை வருது, ஆனா இறந்துட்டானா அதோட ரொம்ப ஆசை இருக்கு. சில பேர் குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம இறந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து இப்ப நிறைய பேர் குடிச்சு குடும்ப கஷ்டம்னா குடிக்கிறாங்க, மன வருத்தம்னா குடிக்கிறாங்க. அந்த மாதிரி அது குடிக்கிறதால மனசு பார்க்க மாட்டாங்க. குடிச்சிட்டு போயிட்டாக்கா இருக்கிறவங்கள வந்து அவங்க கஷ்டப்படுவாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. ஆனா கோலத்துல சொல்லுவாங்க இவர் சாவ மாட்டான், நம்ம இவன் இப்படியே இருந்து சாவறோம், குடிச்சுனே சாவறோம்னு சொல்லுவாங்க. ஆனா குழந்தைங்களோட மனசு வேதனை அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு தலை இருந்தாதான் வாழங்க ஆட முடியும். தலைய போய் சேர்ந்துச்சுன்னா வாழங்க ஆட முடியுமா, முடியாது. நல்லா டம்மி தான். இப்ப அப்பா அம்மா இருக்குறன்னு சொல்லிதான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் திகுறோம், தைரியம். நம்ம நின்னு எதிர்த்து பேசலாம், 4 பேருக்கு எதிர்த்து நிக்கலாம், சண்டை பண்ணலாம். யாரு வர்றாங்க நம்ம கிட்ட சண்டைக்கு பாக்கலாம் ஒரு கை அப்படின்னு ஒரு தெம்பு இருக்கும். இப்ப நம்மளுக்கே அவங்களே போய் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு யார்கிட்ட இருக்காங்க, யாரும் இல்ல. நம்ம அநேதேதான். யார் வந்தாலும் நம்மளுக்கு அடிச்சு பாப்பாங்க, யார் வந்தாலும் நம்ம மூஞ்சில கேவலப்பட்டு பாட்டு போவாங்க.